வெற்றி ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகும் மெடிசன் வந்து ரோஸ்டே A10 கேப்சூல். இது வந்து ஒரு சாதாரண கேப்சூல் கிடையாது. இதயம் சம்பந்தமான பிரச்சனைக்கு மருத்துவரால் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு கேப்சூல். இந்த மாத்திரையோட பயன்கள் என்னென்ன, இதில் என்ன இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த கேப்சூலில் 2 முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரோசுவாஸ்டாட்டின் 10 mg, அடுத்து ஆஸ்பிரின் 75 mg. இந்த 2 மெடிசன்ஸும் சேர்ந்து கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் மற்றும் பிளட் கிளாட் ப்ரிவென்ஷனுக்கு பயன்படுது. சரி, இந்த மாத்திரை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இதில் இருக்கிற ரோசுவாஸ்டாட்டின் ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பான LDLோட அளவை குறைக்குது. இரத்த நாளங்களில் கொழுப்பு அடைப்பு வராமல் பாதுகாக்குது. ஆஸ்பிரின் ரத்தம் கட்டியாகாமல் தடுக்க உதவுது. பிளேட்லெட்ஸ் ஒட்டி கொள்ளாமல் பாதுகாக்குது. இந்த 2ம் சேர்ந்து ஹார்ட்டுக்கு செல்லும் பிளட் ஃப்ளோ ஸ்மூத்தாக இருக்க பயன்படுது. சரி, டாக்டர் இந்த கேப்சூலை எந்த மாதிரியான பிரச்சனைக்கு பரிந்துரை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். குறிப்பாக இதய அடைப்பு அபாயம், பக்கவாதம் வராமல் தடுக்கிறதுக்கு, அதிக கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இதய ரத்த ஓட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு டாக்டர் இந்த மாத்திரையை பரிந்துரை பண்ணுறாங்க. சரி, இந்த மாத்திரைக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மருந்து மாத்திரைகளையும் போல் இதற்கும் சில சைடு எஃபெக்ட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயிற்று எரிச்சல், வயிற்று வலி, தலை சுற்றல், நாசியா, மசில் பெயின், இந்த மாதிரி சில சைடு எஃபெக்ட் ஏற்படலாம். சில நேரத்தில் ப்ளீடிங் கூட ஏற்படலாம். குறிப்பாக பிளாக் ஸ்டூல், அன்யூசுவல் ப்ளீடிங், சிவியர் மசில் பெயின் இருந்தால் உடனே டாக்டர் போய் பாருங்கள். குறிப்பாக இந்த மருந்தை டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் பயன்படுத்தவே கூடாது. சரி, இந்த மருந்தை எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, தினமும் ஒரு முறை உணவுடன் அல்லது உணவுக்கு பிறகு எடுத்துக்கலாம். ஆனால் தினமும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கிறது முக்கியம். கேப்சூலை முழுசாக முழுங்கிடணும், பிரேக் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு தடவை டோஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த டோஸ் வந்து டபுளாக எடுத்துக்கக்கூடாது, சிங்கிள் மட்டும்தான் எடுத்துக்கணும். எந்த ஒரு மருந்து மாத்திரையாக இருந்தாலும் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணி எடுத்துக்கோங்க. முக்கியமாக இது வந்து ஒரு சாதாரண மாத்திரை கிடையாது. இதய பாதுகாப்பு மற்றும் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இதயம் சம்பந்தமான முக்கியமான மெடிசின். இந்த மாத்திரையை டாக்டரோட அறிவுறுத்தல் இல்லாமல் திடீர்னு ஸ்டாப் பண்ணக்கூடாது. மருத்துவர் பரிந்துரையுடன் மட்டும்தான் பயன்படுத்தணும். முக்கியமாக மெடிசன் மட்டும் போட்டால் போதாது. ஹெல்த்தியான டயட்டு, ரெகுலர் வாக்கிங், புகைப்படத்தில் அவாய்ட் பண்ணணும், ரெகுலரான ஹெல்த் செக்கப் பண்ணணும். இதெல்லாம் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாத்திரை இல்லை, எந்த ஒரு மருந்து மாத்திரை வாங்கினாலும் அதனோட லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள். வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைகளுக்கு எட்டாத இடத்துல ஒரு கூல் அண்ட் ட்ரையான பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.